நீங்க பேசுனதை கேட்டிங்களா? ரஜினி சொன்ன விளக்கமும் அவரு டாக்டர் சொன்னதும், அவர் சொன்னதெல்லாம் என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட்டை கோடிட்டு காட்டி, முக்கியமாக பட்ஜெட் நேரத்தில் அதை குறித்து பேசாமல் தமிழ்நாடு முழுவதும் எதுவுமே ஒதுக்கல, முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஃபுல்லாக எல்லாரும் போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்த நேரத்தில் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொலைக்காட்சிக்கு மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட் போட்ட கையோட சூடாக போய் தமிழ்நாடு குறித்து பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் என்ன கொடுத்தோன்னு சொல்லலை, விஜய் குறித்து பேசியிருக்கிறார். அதே கேள்வியை நான் அவங்களுக்கு வைக்கிறேன். பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை பற்றி பேசாமல் இந்தி கூட்டணியை சார்ந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கமலஹாசன் வேற எதையோ பேசுறாரு, அதையா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? வேற என்ன? வேற பட்ஜெட்டை பற்றி தானே பேசுறோம். பட்ஜெட் மீதான விவாதத்தில் கன்னி உரை நிகழ்த்துறாரு. அந்த கன்னி உரையில 2025 பெரியார் சொன்னதை தான் சுட்டி காட்டி பேசினார் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட் மீதான விவாதம் இல்லாது குடியரசுத் தலைவருடைய உரைக்கு. சரி, கன்னி உரையில நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? தமிழகம் புறக்கணித்து விட்டது மத்திய பட்ஜெட்ல சொல்றீங்க. அந்த கூட்டம் ஆமா, அப்ப நீங்க என்ன பேசணும் பாராளுமன்றத்தில்? நீங்க பாராளுமன்றத்தில் இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? பட்ஜெட் பத்தி பேசாம நிர்மலா சீதாராமன் பத்தி பேசுறாங்கன்னு கேக்குறீங்க. ஒரு 543 எம்பிக்கள்ல ஒரு எம்பியாகவோ அல்லது ஒரு 250க்கும் அதிகமான ராஜ்யசபா உறுப்பினர்கள்ல ஒரு நபராகவோ இருக்கக்கூடிய கமலஹாசன் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரியா? எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போட்டோம். ஏன்னா மொத்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்னுடைய அலோகேஷன் எவ்வளோன்னா வெறும் 3000 கோடி. ராஜ்யசபா லோக்சபா எல்லாரையும் சேர்த்தி மொத்தமான அவங்களுக்கான 5 ஆண்டுக்கான அந்த ஒரு வருடத்துக்கான நிதியா இந்த அரசு ஒதுக்கக்கூடிய தொகை வெறும் 3000 கோடி தான். ஆனால் மத்திய அமைச்சர் போட்டிருக்கிற பட்ஜெட் 54 லட்சம் கோடி, சரியா? அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு அவர்கள் பேசுவதற்கும் கமலஹாசன் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க ஒப்பீடு முதல்ல தப்பு. தாவேக்காவை பற்றி பேசியது அவங்க பாராளுமன்றத்தில் இல்ல சார், வெளியே தான் பேசுறாங்க. அப்போ ஒரு நிருபர் என்ன, இப்ப நீங்க நிருபர் நீங்க என்ன கேள்வி கேட்கல அதுக்கான பதில தான் நான் சொல்ல முடியும். அவர்களாகவே தாவேக்காவை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நிருபர் என்ன கேள்வி கேட்கிறார், அந்த நிருபருக்கு அவங்க தகுந்த பதில சொல்லுவாங்க, இதுதான் வழக்கம். ஆனால் பாராளுமன்ற இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றத்தில் என்னைக்காவது திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் உறுப்பினர் என்னைக்காவது தமிழக மக்கள் நலனுக்காக பேசியிருக்காங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. ஒவ்வொரு முறையுமே அது விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களா? ஒன்று இந்தி எதிர்ப்பை பற்றி பேசுவாங்க, இல்லை பாசிச பாஜகன்னு பேசுவாங்க, இல்லை மதச்சார்பற்ற விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்களா? என்னைக்காவது மக்கள் நலனை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று கேட்டால் இது கிடையவே கிடையாது. நான் சொல்றது 90% கிடையாது, ஒரு 10% பேசியிருப்பாங்க இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் பேசினவங்க. அது சு வெங்கடேசனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பேசினது கிடையாது. பாராளுமன்றத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவில் மிகச்சிறப்பாக செயல்பட்ட உறுப்பினர் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். தெரியாதுல்ல? நான் சொல்றது மாநிலங்களவையில் சொல்றேன். சொல்லுங்க சார். MM அப்துல்லான்ட்டு அவரோட பேரு. அவர் புதுக்கோட்டைக்காரர். அவர் ராஜ்யசபா உறுப்பினர், அவர் DMK. அவையில் அதிக கேள்வி எழுப்பி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட உறுப்பினர் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டவர் அவரு. நீங்க யாருமே சரியா ஃபங்க்ஷன் பண்ணல. உண்மை அதுதான் சார். மக்களுக்காக பேசினார்களா என்பது வேறு, மக்களுக்காக பேசினார்களா, மக்கள் திட்டங்களுக்காக பேசினார்களா என்பது வேறு. இப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க நீங்க? தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. ஒரு இங்க பாருங்க, 11 ஆண்டுகளாகிறது. 11 வருடத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய போகிறது இந்த அரசாங்கம், சரியா? பாஜக இதுவரை ஒரே ஒரு உறுப்பினர் கூட, பாஜகவினுடைய உறுப்பினர் ஆக்கப்பூர்வமாக சிறப்பாக செயல்பட்டார் ஒருத்தர் கூட அறிவிக்கப்படல நாடாளுமன்றத்தால. இதுதான் சார் பாஜகவுடைய சிறப்பு. எப்படிதான் பாஜகவுடைய சிறப்பு? நடுநிலையாக பாராளுமன்றத்தில் பாஜக நடந்து கொள்கிறது என்பதற்கு நீங்க சொன்னது ஒரு சான்று. அப்படி இல்ல சார், இதை எடுத்துக்கணும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? பிரச்சனைகளையே பேசுறதுக்கு அவங்க மறுத்து இருக்காங்க. எம்பியை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இதே பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளோட குரல்களை நசுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. இதே செய்தி சேனல் நிறைய செய்தி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க இந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் தான் சிறந்த பேச்சாளராக இருந்தார்கள் பாஜக அரசு சொல்லுதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப பாராளுமன்றத்தை திறம்பட நடத்துகிறாங்க, நடுநிலையாக நடத்துகிறார்கள் என்பதுக்கு உங்களுடைய வாதத்தை உறுப்பினருடைய செயல்பாடு தொடர்பானது சார். அது நீங்க உறுப்பினர்கள் சிறப்பா செயல்படல நீங்க சொல்றீங்க. கருத்தை கூட நான் 90% சரியா பண்ணல, 10% அந்த அப்துல் வந்துருவார், சரிங்களா? அந்த 10% அந்த அப்துல் வந்துருவார்.
ஓகேவா? நான் சொன்னது 100% அவங்க செயல்படலன்னு சொல்ல, 90% மக்களுக்காக பேசவில்லைன்னு சொன்னேன். அப்ப அந்த 10% நீங்க சொன்ன நபர் வர போறாரு. ஒருவேளை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கலையா, இல்ல எனக்கே இந்த சப்ஜெக்ட் புரியலையான்னு எனக்கு தெரியல. நான் தெளிவா தான் சொல்றேன் சார். நான் அதாவது ஏதாவது ஒரு சான்று நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறேன். அந்த சான்று இருந்தா சொல்லுங்க. நீங்க நான் கேட்டது என்னன்னா மக்களுக்காக என்ன பேசினார்கள் கேட்கறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா இவர் சிறந்த ஒரு பேச்சாளராக இல்லைங்க, ஆக்கப்பூர்வமாக அவையில் செயல்பட்டார்னா என்னன்னா சார் நானும் சொல்றேன் 90% பேர் செயல்படவில்லை, 10% செயல்பட்டிருக்கிறார்கள். அதுல அவர் ஒருவராக இருப்பார்னு சொல்றேன். சரி, ஓகே ஓகே ஓகே, சரிங்களா? இரண்டாவதாக தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 504 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்லல அவங்க. அவர் அப்படிதான் சொன்னாங்க. 400 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க. ஓகே, 400 தேர்தல் வாக்குறுதியில அவர்கள் நிறைவேற்றியது 66 தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். தரவுகள் இருக்கு. 66 தேர்தல் வாக்குறுதிகள் அரைகுறையாக நிற்கிறது. மீதி 373 வாக்குறுதிகள் இவங்க நிறைவேற்றவே இல்லை இது வரைக்கும். அதுக்கு என்னென்ன தரவுகள் இருக்கு நான் கொடுக்குறேன், அவர் போகும்போது கூட நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாவதாக முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த வாக்குறுதி என்றால் 356, அதை நிறைவேற்றினீங்களா? இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், 311 வாக்குறுதி, அதுவும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. அது செஞ்சீங்களா? 285 தூய்மை பணியாளர்களுக்காக கொடுத்த வாக்குறுதி, அதை செய்தீர்களா? இல்லை. அதே போல இவர்கள் முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள், நாங்கள் ஆட்சி கொண்டால் மாதம் ஒரு முறை மின்கட்டணத்தை செலுத்தும் முறையை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. அதையும் செய்யல. அப்போ முக்கியமான எதையுமே செய்யாம எதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமோ அதை அவசரமாக கடந்த 6 மாத காலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த 4 வருஷமா நீங்க செய்யல? இப்போ கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வந்தது கூட இப்பதான் கொண்டு வந்தீங்க. ஏன் இது நீங்க 4 வருஷமா கொண்டு வரல? அப்ப தேர்தல் வருகிறது என்பதற்காக இதை செய்யக்கூடிய ஒரு நாடகமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இவர் சொல்றாரு ஊழல் புகார். நான் என்ன கேட்கறேன்னா, அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க டிஜிபிக்கு வழக்கு பதிவு பண்ண சொல்லி, அதாவது 888 கோடி ஊழல் நேரு மேல. ஏன் இது வரைக்கும் நீங்க வழக்கு பதிவு பண்ணல? அதற்கான தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நீங்க அது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல? வழக்கு 17A ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில். அது வழக்கு இப்படி யார் மேலே புகார் கொடுத்தாலும் அந்த புகார் பூர்வாங்க விசாரணை நடத்தி, அந்த பூர்வாங்க விசாரணை நடத்துவதற்கு யார் சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டியோ அவங்க கிட்ட அனுமதி வாங்கி, அதன் பிறகுதான் எந்த லஞ்ச ஊழல் புகார் கொடுத்தாலும் அதன் பிறகுதான் விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது பாஜக தான். சரி, அப்போ உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்துல எந்த இடத்துலயுமே இடி அப்படிங்கிற என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை இப்படி ஒரு லெட்டர் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுட்டு அந்த சட்டத்துல சொல்லப்படல. சரியா? அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது உங்களுடைய அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம். இல்ல இதுல பூர்வாங்க விஷயங்கள் இருக்கிறது, அதற்கான தஸ்தாவேஜுகள் இருக்கிறது என்பதையும் கோர்ட்டும் இதை கண்டித்திருக்கிறது. ஏன் நீங்க வழக்கு பதிவில்லை என்று கோர்ட்டும் கேட்டிருக்கிறது. அப்ப கோர்ட் எந்த அடிப்படையில் கேட்கறாங்க? கோர்ட் எதை வேணா கேட்கலாம் சார். கோர்ட் கேட்பதற்கு தான் இருக்கிறது என்பதே சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது. அவங்களுக்கு தெரியாதா பாஜக கொண்டு வந்த அரசாங்க சட்டம் தான் என்பது அவங்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க ஏன் கேள்வி கேட்கறாங்க? அதுக்காக தான் அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறாங்க கோர்ட்ல. இப்ப நான் உங்ககிட்ட என்ன தகவல் சொன்னனோ இந்த தகவல் நான் ஒருவேளை உங்களுக்கு இது உங்களுடைய நினைவுக்கு இது மறந்து போயிருக்கலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை நினைவூட்டுகிறேன். இதே 17A செக்ஷனை தான் கோர்ட்லையும் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் நாங்க என்ன கேட்கறோம், அப்ப இது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தானே சார்? ஊழல் குற்றச்சாட்டு. ஒரு இடி அவங்க மேல இடி என்பது சாதாரணமாக ஒருத்தர் மேல கொடுக்க முடியாது. இடி இடி மேலே நீங்க வழக்கு போடலாம். இவங்க தரவுகள் இல்லாம இப்ப நீங்க ஏற்கனவே இந்த டாஸ்மாக் விவகாரத்துல இடி தவறாக நடந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டீங்கல்ல? போட்டீங்களா? யாரோ ஒருத்தர் போட்டார், யாரோ பாதிக்கப்பட்ட ஒருத்தர் போட்டாங்களா? அப்ப இதை நீங்க போடல. அப்ப இதுக்கே நீங்க வழக்கு போடல. இது மாதிரி இடி எங்களை வழக்கு பதிவு சொல்றாங்கன்னு சொல்லி நானு தெரியாம தான் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க திமுக அரசுல வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு வழங்குவதற்கு பணம் பெறுவதே இல்லையா? அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக ஒன்றிய செயலாளர்களாக இருக்கட்டும், ஒன்னு சேர்ந்துறீங்களா? ஒன்றிய வேலைக்கு பணமே வாங்காதீங்க. நல்லா பாருங்க, இடி ஏப்ரல் மாசம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் இடி முதல் முறையா டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரியான ஒரு 2024 ஏப்ரல்ல பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு ஜூன் மாசம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஜூன் மாசத்துக்கு பின்னாடி இவங்க எந்த பணிகளுக்காக
எத்தனை நபர்களுக்கு பணம் வாங்கி இருக்கிறதா இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த நபர்களையே மீண்டும் பணியில் அமர்த்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட சொல்லி இப்போ கேட்டிருக்காங்க. ஓகே, சரிங்களா? அப்போ இடி வந்து தகுந்த ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது அப்படின்னு பத்திரிகை செய்தியிலே கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு இது. இந்த குற்றச்சாட்டுக்கு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? சவுக்கு சங்கரை என்ன பண்ணாருங்கிறது வேற. ஆனா சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்றதுக்கு நீ ஃபயர் என்ஜின்லாம் கூட்டு வந்து இவ்வளவு தூரம் வச்சு எல்லாம் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி அவரை அரெஸ்ட் பண்றீங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் இடி லெட்டர் கொடுத்திருக்கு. உங்க அமைச்சரா இருக்கட்டும், நீங்க நேர்மையான அரசு தானே, நீங்க தீய சக்தி இல்லைன்னு நீங்க சொல்லிக்கிறீங்கல்ல, இதைத்தான் சொல்றோம். தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்லி சொல்றோம். பழைய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய டைம் இல்ல நமக்கு 45 பத்தி பேசினார் அண்ணன். பாலியல் குற்றங்கள் தமிழகத்துல குறைவா நடக்குதுன்னா எதுக்கு 7 நீதிமன்றங்களை அமைச்சார் முதலமைச்சர்? 2025 சட்டப்பேரவையில் கவர்னர் உரைக்கு பதிலளிக்கும் விதமா பேசும்போது 7 நீதிமன்றங்கள் அமைக்கிறார் 7 மாவட்டத்தில். எதுக்கு? பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும். இது மாதிரி எந்த ஒரு மாநிலத்திலுமே நடக்கலையே. அப்ப இங்க அதிகமாக இருப்பது முதலமைச்சர் தெரிஞ்சான அந்த வேலையை செய்யறாரு. பெண்கள் மீதான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகப்படுத்தியும் இந்த அரசாங்கம் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அந்த வழக்குகளை வேகப்படுத்தி முடிப்பதற்காக கூடுதல் நீதிமன்றங்களை ஒரு மாநில அரசு அமைப்பதற்கு உரிமை இருக்கு. 355 ஆசிரியர்கள் போக்சோ வழக்குல பதியப்பட்டிருக்கு. 355. அதுல தண்டிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 50 பேர். மீதி 300 பேர் என்ன பண்ணீங்க? இதை பதிவு பண்ணது தமிழக காவல்துறை. அதுவும் ஆசிரியர்கள் அதாவது மாணவர்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் 357 மீது போக்சோ வழக்கு இருக்கு. அந்த போக்சோ வழக்கு 50 பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீதி 305 பேர் எங்க போனாங்க? அந்த வழக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் தரவுகள் இருக்கு. ஓகே, அப்போ இதற்கு பதில் என்ன சொல்ல போறீங்க? அதாவது ஆசிரியர்களே இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொன்னா அப்புறம் மத்தவங்களை எப்படி நம்ம சொல்ல முடியும்?